ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ கேசஸ்லாம் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகாதீங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். இந்த வாரம் பாட்காஸ்ட் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். எதுவுமே முன்னாடி பிளான் பண்ண முடியல. ஜூம்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணி நிறைய சொதப்பினனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக ஒரு சோலோ பாட்காஸ்ட் இந்த வாரம். என்ன பேச போகிறேன் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து ஒரு என்னோட ஃபேவரட் ஆல்பமை ஒரு ரீவிசிட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்பம். அதை ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்பம் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆல்பம் வந்து பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜியா தான். இந்த ஆல்பம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது வந்து நான் ஆக்சுவலாக கேசட்டில் கேட்கல. இது ஃபர்ஸ்ட் வந்து டிவிஸில் இந்த இளமை புதுமை அந்த மாதிரி ஷோஸ்லலாம் வந்து கேட்டு தான் இந்த ஆல்பம் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த ஆல்பம் வந்து ரன், வித்யாசாகர், லிங்குசாமி சாரோட படம். மாதவன், மீரா ஜாஸ்மின், வில்லன் ரோல் வந்து அதுல் குல்கர்னி பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரன் ஆல்பம் வந்து ஒரு ரீவிசிட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்யாசாகர் மியூசிக், லிங்குசாமி சாரோட ரெண்டாவது படம். ஆனந்தம் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் பண்ணாரு. ஆனால் செகண்ட் படம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடியோ ஆடியோவும் ஹிட் ஆகி படமும் ஹிட் ஆகி ஹிட் ஆகிற படத்தோட டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்களோட அடுத்த படமும் சேம் மியூசிக் டைரக்டர் தான் போவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் ஆடியோ பெரிய ஹிட்டு. ஒரு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது ஆனந்தம்க்கு அப்புறம் அவர் பண்ணுற ஒரு படம் வந்து வித்யாசாகர் மியூசிக்னும் போது பயங்கர ஒரு அப்போவே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ். ஆல்சோ அந்த டைமில் வந்து ஒரு லவ்வர் பாயாக இருந்த ஒரு மாதவனோட கரியரை அவரால் ஆக்ஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண படம் தான் வந்து ரன். ரன்னை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தோன்ற சீன் அந்த ஷட்டர் சீன். அதை மறக்கவே முடியாது. அது ஆக்சுவலாக லிங்குசாமி சாரும் மாதவனும் திரும்ப ஒர்க் பண்ண வேட்டை படத்தில் கூட அதோட அதோட ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி வச்சு எனக்கே ஷட்டரா அப்படின்லாம் சொல்லி டயலாக் இருக்கும். ஸோ ஒரு லவ்வர் பாயாக இருக்கிற ஒருத்தர ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் மவுண்ட் பண்ணதே வந்து பெரிய ரிஸ்கியான ஜாப் தான். ஆனால் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ரன் பயங்கர பிளாக் பஸ்டர். அது மீரா ஜாஸ்மினோட ஃபர்ஸ்ட் படம். ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் அவங்களுக்குலாம் வந்துச்சு. பட் நம்ம மேஜராக வந்து ரன் ஆல்பம் பற்றி நம்ம பேச போகிறோம். எனக்கு வந்து நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் வந்து நான் அடிக்கடி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7G எல்லாம் ஒரு 100-150 தடவை பார்த்துருப்பேன் ஈஸியாக. 7G அவ்வளோ பார்த்துருக்கேன்னா என்னால் வந்து அந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸு, அந்த படத்தில் இருக்க லொக்கேஷன், அந்த படத்தில் இருக்க ஷாட்டு, அந்த படத்தில் வர பிஜிஎம் எல்லாமே எனக்கு பை ஹார்ட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த படம் டிவியில் போயிட்டுருக்காங்க, கேடிவியில் அந்த படம் ஓடுதுன்னா நான் ஒரு ஃபுல்லாக உட்காந்து பிஜிஎம்லாம் ஹம் பண்ணுவேன். பிஜிஎம் கோரஸு, யார் என்ன டயலாக் பேசுவா, ஸோ அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வந்து 7G பிடிக்கும். 7Gக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பார்த்த படம் ரன் தான். ரன் வந்து ஒரு ஈஸியாக ஒரு 75 டைம்ஸ் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது எனக்கு பயங்கர எந்துவாக இருக்கும். நம்ம மாதிரி ஒரு பையன் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் ரன் பார்த்தது வந்து அப்போல்லாம் அந்த டிவிடிஸ் வரும். அப்போல்லாம் அது பைரசின்னு தெரியாது. ஐங்கரன் டிவிடிஸ் வரும். ஐங்கரன் டிவிடிஸ் வந்து அவங்க ஓவர்சீஸ்க்கு மட்டும் தான் ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவில் எப்படியாவது பைரேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதில் வந்து ரன் வந்து ஏதோ ஒரு ட்ராவலில் ஐ திங்க் எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஊரில் இருந்து தென்காசி போகும்போது அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ டிசைட் பண்ணேன், நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஒரு ரவுடியோட தங்கச்சியை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் என்னோட பெரிய பெரிய கொள்கைகள்லாம் வச்சுருந்தேன் அந்த படம் பார்த்துட்டு. அப்பேற்பட்ட படம் ரன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரன் சாங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்பமில் ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா தேரடி வீதியில். அந்த தேரடி வீதியில் சாங் வந்து பெரிய ஹிட்டு. விஷுவல்ஸு எல்லாமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அந்த சாங்கோட விஷுவல். ஆல்சோ அந்த சாங்கோட லீடே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேரடி வீதியில் எழுதினது ஆக்சுவலாக முத்துக்குமார் சார். முத்துக்குமார் வந்து அவரோட ஏதோ ஒரு புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தேரடி வீதியில் ஆடியோ லான்ச் ஆன அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு 10 படத்துக்கான புக்கிங்க்கு வந்து என்கிட்ட நிறைய நிறைய பேர் பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் கொடுத்துச்சு இந்த இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
தேரடி வீதியில் ஆ வந்த டைம்ல இந்த வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன். ஹூக் வந்து எல்லாரும் பாடிட்டு போனா, அப்போ ஐ திங்க் 4தோ, 5தோ படிச்சுட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆனாலும் அந்த அந்த ஹூக் வந்து ரொம்ப ஃபேமஸு. அந்த பாட்டு வந்து கார்த்திக், மாணிக்க விநாயகம் அண்ட் டிம்மி பாடியிருந்தாங்க. இந்த டிம்மிய வந்து நான் நெறையா கிரெடிட்ஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா அவர் யாரு? எப்படி இருப்பாரு? எதுவுமே எனக்கு தெரிஞ்சதில்ல. உங்கள்ல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா, அவரு எனக்கு நெறைய புடிச்ச பாட்டு பாடியிருக்காரு. அவர பத்தி எனக்கு பெருசா தெரியல. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேரடி வீதியில் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு யூத்ஃபுல்லான லிரிக்ஸ் இருக்கும். ஆ அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுல இருந்தே வந்து செம ஃபன்னா இருக்கும். "தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, டீக்கடை மறைவில் தம் அடிச்சா தெரிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு. "ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்ன்னு தெரிஞ்சுக்கோ." அப்புறம் "கேரியர் இல்லாத சைக்கிள் தான்டா காதலுக்கு ஏத்தது தெரிஞ்சுக்கோ." ஆ "காதலும் கூட காத்தாடி போல நூல் விடணும் தெரிஞ்சுக்கோ." இப்படி சாங் ஃபுல்லாவே பயங்கர ஒரு குவர்க்கியான லிரிக்ஸ் இருக்கும். அந்த பாட்டு முத்துக்குமார் தான் எழுதினாராங்கிறது எனக்கு பயங்கர டவுட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய கேசெட்ஸ், கவர்ஸ்ல பார்த்துட்டு ஏன்னா சின்ன வயசுல அது யார் எழுதுனா, என்ன பாடுனாங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது. பட் அந்த விஷயங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் அது, "ஓ! இந்த பாட்டு இவர் எழுதியிருக்காரா? இவர் இப்படியெல்லாம் எழுதுவாரா?" அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமா என்ன ஆச்சரியப்பட வச்சது. நான் ஆல்ரெடி நெறைய மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு காதல் வளர்த்தேன் கேட்டு தான் அ மியூசிக் மேல லிரிக்ஸ் யார் பண்றா? இந்த மாரியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சுன்னு சொல்ட்டு. இன்னொரு சாங் வந்து என்ன பயங்கரமா அப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, காதல் படத்துல "உனக்கென இருப்பேன்." அந்த சாங்க கேட்டுட்டு அந்த 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 சாங்லாம் கேட்டுட்டு இருந்த டைம்ல தான், சரி நம்ம வேற என்ன லிரிக்ஸ் இருக்கு? வேற யார் என்ன பண்ணியிருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது தான் ரன் என்னோட ஃபேவரைட் படம். ரன் என்னோட ஃபேவரைட் ஆல்பம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, அதுவும் முத்துக்குமார்ன்னு இருந்துச்சு. ஸோ ஒரு கலைஞனுக்கு ஒரு வெர்சாட்டிலிட்டி வந்து எவ்வளோ முக்கியங்கிறது இதுலருந்து தெரியுது. அவரால எல்லாமே எழுத முடிஞ்சிருச்சு அவர் இருந்த காலகட்டத்தில. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இச்சிதா இச்சிதா. இச்சிதா இச்சிதா வந்து ப பா. விஜய் எழுதின பாட்டு. தேவன், சௌமியா, நவீன், ஷாலினி பாடுன சாங் அது. அதுல வந்து தேவனோட வாய்ஸ் வந்து எல்லா எல்லா சாங்லயுமே தேவனோட வாய்ஸ் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அந்த மாரி தான் இந்த பாட்டுலயும். இச்சிதா இச்சிதா பத்தி சொல்லும்போது அதுல ஒரு லைன் வரும். "என்ன கொல்ல ஒன்ன பெத்தா உன் ஆத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மேத்ஸ் டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த சாங் பாடுவேன். எங்க கிளாஸ்ல எல்லாருமே நல்லா படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் அஃபண்ட் ஆவாங்க. அப்படியெல்லாம் சித்து விளையாட்டு பண்ணிட்டு திரிஞ்சேன். இந்த ஆல்பம்ல பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இதுல இருந்த லிரிக்ஸ் தான். எல்லாமே ரொம்ப பெக்யூலியரா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒவ்வொன்னோட ட்ரீட்மெண்ட்டும். ஆ அதுல வந்து அந்த பெக்யூலியரான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த சாங்ல எஸ்பெஷலி எதெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு யூசுவலா இருக்குமோ, அதெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அந்த மாரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சு மிட்டாய் இனிக்கு பஞ்சு மிட்டாய் கசக்குது கசக்குது, பட்டாம்பூச்சி கடிக்குது கடிக்குது, அனிச்சம் பூவும் உறுத்துது உறுத்துது ஏன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு மேல் வெர்ஷன் லிரிக்ஸ்ல இருக்கும். திராட்சை தின்னா எரியுது எரியுது, முள்ளில் நடந்தா வலிக்குது வலிக்குது, வெயிலில் சுட்டா ஜில்லுன்னு குளிருது ஏன்னு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு அன்யூசுவல் விஷயத்தெல்லாம் பண்ண வச்சு ஐ அம் இன் லவ் அந்த மாரி ஒரு இது குடுத்துருப்பாங்க. ரொம்ப பெப்பியா இருக்கும் இந்த சாங். இந்த சாங்கோட விஷுவலுமே வந்து பெப்பியா இருக்கும். ஸோ எனக்கு இந்த சாங்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆல்பமாவே ரன் எப்பல்லாம் நான் படத்த பார்க்குறேனோ, அந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த ஆல்பம் தான் ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பேன். வேற எதுவும் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த படமும், அந்த ஆல்பமும் என்ன ஒரு பயங்கரமான நாஸ்டால்ஜியா ட்ரிப்க்கு கூட்டு போயிரும் என்னைய. அடுத்து வந்து அந்த ஆல்பம்ல இருக்கிறது அ காதல் பிசாசே. ஆஃப் கோர்ஸ் இந்த சாங் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பாடியிருப்பீங்க. எல்லாரும் உதித் நாராயணன் வாய்ஸ வந்து மிமிக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆ இந்த சாங்க பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரிவியா என்னன்னா வந்து, ஆனந்தம் படத்துல நம்ம பேசின மாரி பல்லாங்குழியின் மட்டம் பார்த்தேன் சாங் பெரிய ஹிட். பெரிய பெரிய ஹிட். ஆனா அந்த படம் எழுதி அந்த பாட்டு எழுதி, அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாசத்துக்கு யுகபாரதி அவர்களுக்கு வந்து வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே வரலையாம். யுகபாரதியோட டெபு ஃபில்மே வந்து பல்லாங்குழியின் மட்டம் பார்த்தேன். டெபு சாங். அப்படி இருந்தும் ஒரு 6 மாசத்துக்கு எதுவும் இல்லையாம். அப்போ லிங்குசாமி சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு யுகபாரதிய மீட் பண்ணி, "என்ன பாரதி என்ன பண்றீங்க?" அப்படிங்கும்போது அவரு சொல்லியிருக்காரு, "இல்ல லிங்கு எனக்கு எந்த படம் வாய்ப்பும் வரல." அப்படிங்கும்போது இவருக்கு பயங்கர ஷாக்காம். "ஏன் அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இன்னும் படம் எதுவும் வரல?" அப்படிங்கும்போது சொல்லியிருக்காரு, "தெரியல எனக்கு வரல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே இவரு சொல்லியிருக்காரு, நான் அடுத்த படம் பண்றேன். அடுத்த படத்துக்கு வந்து வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக் பண்றாங்க. நாளைக்கு நம்ம போய் அவர பார்க்கலாம். நீ வந்து எனக்கு ஒரு பாட்டு எழுதணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் டே இவரு வித்யாசாகர் சார போய் பார்த்துருக்காங்க.
பார்த்ததுல இருந்தே வந்து அவங்க 2 பேரோட மீட்டிங்கும் வந்து ஒரு சாஃப்ட் நோட்ல, ஒரு குட் நோட்ல இல்லவே இல்லையாம். இவர் எத சொன்னாலும் எதிர்மறையா வித்யாசாகர் அவர்கள் சொல்றாராம். அப்படி சொல்லும்போது இவர் வந்து அஃபண்ட் ஆகுறது, அப்செட் ஆகுறது அப்படியே இருந்திருக்கு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, "எனக்கு ஒரு பாட்டு எழுதிட்டு வாங்க. இதான் சிச்சுவேஷன். ஒரு லவ்வருக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு பாட்டு வேணும். ஆனா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அன்பே ஆருயிரே, அ அன்புள்ள காதலி இந்த மாதிரியான வரிகள்ல ஆரம்பிக்கவே கூடாது. எழுதிட்டு வாங்க." அப்படின்ட்டாராம். இவரு பயங்கர அப்செட் ஆயி வெளில போயிட்டாராம். வெளில போனவுனே லிங்குசாமியும் வெளில போயிருக்காரு. அப்ப கேட்டிருக்காரு. அப்போ யுகபாரதி சொல்லியிருக்காரு, "ஆ லிங்கு நீங்க பேசாம மியூசிக் டைரக்டர மாத்திருங்க. ஏன்னா இவரு ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல." அப்படிங்கும்போது லிங்கு சொல்லியிருக்காரு, "ஐயோ! அவர் பெரிய பெரிய படம்லாம் பண்றாருங்க. அவரே நம்ம கதைய புடிச்சு ஓகேன்னு சொல்லியிருக்கும்போது நான் எப்படி மாத்த முடியும்? இது என்னோட 2ண்ட் படம் தான். ஸோ இத எப்படியாவது நம்ம பண்ணி குடுக்கணும். அ இத எப்படியாவது நம்ம இவர வச்சு தான் பண்ணணும்." அப்படின்ருக்காரு. அப்ப அவரு சொல்லியிருக்காரு, "அப்ப என்ன விட்டுருங்க. நான் வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். என்னாலலாம் இப்படி எழுத முடியாது." அப்படின்ருக்காரு. இவர் உடனே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. "இல்ல யுகபாரதி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு படத்துல நீங்க எழுதி குடுத்த பாட்டு பெரிய ஹிட்டு. சென்டிமென்ட்ல எனக்கு இந்த படத்துல நீங்க கண்டிப்பா எழுதணும்." அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக போயிட்டாராம். போயிட்டு அவரு நெக்ஸ்ட் டே எழுதிட்டு வந்த பாட்டு தான் வந்து காதல் பிசாசே. யூசுவலா கேட்கறது வந்து நலம் நலமறி ஆவல்ன்னு கேட்பாங்க. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்னா, காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. அதாவது நான் நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ இருக்கேன். பரவால்ல. அந்த மாரி. ஸோ அந்த சாங்கோட ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ அதில வரிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசே காதல் பிசாசே நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கனவென்னை கொத்தித் தின்றால் பரவாயில்லை. இம்சைகளும் இரவுகளும் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை. இப்படியே செத்துப் போனால் பரவாயில்லை அப்படின்னு இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஆல்பம்ல பெரிய ரொம்ப பெக்குலியரான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அத நம்ம கேட்டுட்டு போம்போது, கேட்டுட்டு ஈஸியா கடந்து போயிருவோம். அத நீங்க திரும்ப படிச்சு, கவனிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுல எல்லாமே யூனிக்கா தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது காதலி. அறிவுமதி அவர்கள் எழுதின பாட்டு. ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்கம் அந்த பாட்டு பாடுனது. அறிவுமதி அவர்கள் பத்தி நெறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அஃப்கோர்ஸ். ஆனா, அவர பத்தி அவரோட ஒர்க்க விட அவர பத்தி நா. முத்துக்குமார் அவர்களும், யுகபாரதி அவர்கள பத்தி சொன்னது தான் வந்து நெறைய இருக்கு. நீங்க அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர வந்து பயங்கரமா அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கும் உங்களுக்கு. பொய் சொல்லக்கூடாது காதலி பத்தி சொல்லும்போது அஃப்கோர்ஸ் ஹரிஹரன். அந்த சாங் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு வயலின் லீட்ல இருக்கும். ரொம்ப ஒரு அழகான பாட்டு. ஆக்சுவலா வித்யாசாகரோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னைக்குமே வரிகள வந்து சிதைக்க மாட்டாரு. ஆல்சோ வரிகளும், இசையும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் இன் த சென்ஸ் வந்து எதுவுமே இத ஓவர்டேக் பண்ணிறாது. கரெக்ட்டான பெர்ஃபெக்ஷன்ல இருக்கும். அதனாலேயே வந்து அவரோட பாடல்லாம் வந்து தனித்துவமா, இனிமையா தெரியும். இப்போ இந்த பாட்டு எடுத்துக்கோங்களேன். இந்த பாட்டுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வரி பார்த்தீங்கன்னா, "அடி சுட்டும் விழிச் சுடரே நட்சத்திரப் பயிரே ரெக்கை கட்டி வா வெளியே" அப்படின்னு சொல்லியிருக்கும். அது ரொம்ப ஒரு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல ஹரிஹரன் அத பாடும்போது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். "அடி சுட்டும் விழிச் சுடரே நட்சத்திரப் பயிரே ரெக்கை கட்டி வா வெளியே" அவர் அப்படியே முடிக்கும்போது வந்து பியானோ வெ இருக்கும். அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அது மாரி இன்னொரு வரியும் இருக்கு. "கன்னக்குழி நடுவே சிக்கிக் கொண்டேன் அழகே நெற்றி முடி வழியே தப்பி வந்தேன் வெளியே" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு காதலி. அவன் வந்து அவனுக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி ஆ வச்சிருக்கிற ஒருத்திய பத்தி, "பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலின்னு" தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது, "நீ என்ன பண்ணாலும் நான் உன்ன காதலிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் போகும்போதே, இந்த சாங்ல இருக்கிற எல்லா விஷயமே வந்து, "நீ என்னதான் பொய் சொன்னாலும், நீ பண்ற எல்லா விஷயத்துலயும் நான் வந்து உன் மேல மேலும் மேலும் காதல்ல விழ தான் செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு வந்து பனிக்காற்றே. பனிக்காற்றே வந்து தாமரை எழுதின பாடல். பல்ராமும், சாதனா சர்கமும் பாடியிருப்பாங்க. இந்த ஆல்பம்ல இந்த பாட்டு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில்ல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங்ஸ் பை வித்யாசாகர். ஏன்னா இந்த பாட்டு விஷுவல் பண்ணல. விஷுவல் பண்ணா தான் வந்து சில பாடல்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும். இல்லன்னா வந்து அது கேசட்ல பயங்கரமா மியூசிக் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த பாட்டு கேட்கும். அந்த வகையில பனிக்காற்றே பரவசமா வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்.
அத தாமரை எழுதின விதமுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு வரி இருக்கும். சின்ன வரி தான். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். "சத்தம் இல்லா தீபாவளியே நெஞ்சை கொண்டாடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அப்புறம் நெறைய இருக்கு. ம். "நாம் வாழும் வீடு ஆளில்லா தீவு யாருக்கும் அனுமதி கிடையாது. வழி மாறி யாரும் வந்தாலும் வரலாம் வீட்டுக்கு முகவரி கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க தாமரை இந்த பாட்ட. அந்த மாதிரி 2ண்ட் சரணம்ல இந்த வரிகளும், "தூக்கங்கள் உனது கனவெல்லாம் எனது தூக்கத்தை தள்ளி போடாதே. பாதைகள் உனது பயணங்கள் உனது பயணத்தை தள்ளி போடாதே" அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு ஹானஸ்ட்டா எனக்கு தெரியல. இந்த சாங் வந்து டெஃபினட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு தயவு செஞ்சு போய் ரன் ஆல்பம் கேளுங்க. கேளுங்கன்னா கேட்கணும். நீங்க வந்து பாட்ட ப்ளே பண்ணிட்டு வேற எதுவும் வேல பார்க்கக்கூடாது. உட்கார்ந்து இந்த ஆல்பம்ல இருக்கிற பாடல்களும், வரிகளையும் நீங்க கவனிச்சு கேளுங்க. அடுத்த பாட்டு ஆ மின்சாரம் என் மீது பாய்கின்றது. விவேக் எழுதியிருக்கிற பாட்டு. ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்கம் அண்ட் ஜாக் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. மின்சாரம் என் மீது வந்து பயங்கர எக்ஸாட்டிக்கா ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சாங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்ல இருக்குமே தவிர, அந்த பாட்டோட சோல் இருக்கு இல்லையா? அந்த பாட்டோட சோல் வந்து ரொம்ப என்ன சொல்ல? ரொம்ப டிஸ்டிங்டிவா இருக்கும். அந்த சாங்கோட ரிதம்க்கும், அந்த சாங்கோட லிரிக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கரெக்ட்டா சொல்லணும்னா. ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த வரிய கவனிச்சிருக்கேன். "நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன் உதடுகள் வேர்க்கும் வரை" அப்படின்னு சொல்லிட்டு. நான் 9த் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும், "உதடு வேர்க்கவே வேர்க்காது" அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவி! நான் இது தெரியாம 6த், 7த்லலாம் அந்த வரிய ரொம்ப பாடிட்டு திரிஞ்சேனே அப்படின்னு நெனச்சிருப்பேன். அதுல எனக்கு பிடிச்ச வரிகள பத்தி சொல்லணும்னா, "என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இது ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல இருக்கும். "என்ன விட இந்த உலகத்திலேயே நான் உன்ன தான் ரொம்ப விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ "தீ கூட தின்ன தின்ன தித்திக்கும் என்றே கண்டேன். அன்பே நீ பக்கம் வந்தால் புத்திக்கு ஓய்வு தந்தேன்" அப்படின்னு இருக்கும். "இந்த லவ் என்ன வந்து தீய கூட எனக்கு தித்திக்க வைக்குது. ஆனா, நீ பக்கத்துல வந்தா நான் யோசிக்கிறத நிறுத்திடுறேன். என் புத்திக்கு வந்து நான் ரெஸ்ட் குடுத்து அத அமைதியா வச்சுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெறைய நெறைய வரிகள் இருக்கு இல்லையா? நெறைய வெர்சஸ் இருக்கு. "காதல் வந்துச்சுன்னா நமக்கு புத்தி மங்கி போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டா இந்த இடத்துல ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. "அன்பே நீ பக்கம் வந்தால் புத்திக்கு ஓய்வு தந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுல வந்து இன்னொரு லைன் இருக்கு. அது வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லருந்து, "பெண் என்றால் மென்மை என்று கவிதைகள் சொல்லி வந்தேன். உன்னை நான் பார்த்த பின்பு தான் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன்" அப்படின்னு இருக்கும். ஆ அதுவும் ஏன்னா இந்த படத்தோட கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா, அ அவ அவங்க அண்ணனுக்கு மட்டும் தான் ரொம்ப சாதுவா இருப்பா. பட் வெளியில ஈவன்ட்ட வந்து பயங்கர ஒரு ஆரகன்ட்டா தான் இருப்பா. ஸோ, அதனால இந்த வரிகள் அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கும் பயங்கரமா செட் ஆகும். பயங்கர டெய்லர் மேடா இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இதான் லாஸ்ட் சாங் ஆல்பம்லயே. அது வந்து "அழகிய திமிருடன்". "பிரியா ஓ பிரியா" அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டிப்பா இந்த சாங் கேட்டிருப்பீங்க. பிட் சாங் தான். அத ஒரு பஸ்ல பார்க்கும்போதும், அங்கங்க பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அத பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அது அது ஒரு எனர்ஜி குடுக்கும் அந்த ட்ராக்கு. பாடல்கள் வந்து கமர்ஷியல் படத்துக்கு எவ்ளோ தேவை, எவ்ளோ முக்கியம், எவ்ளோ அவசியங்கிறது வந்து 90ஸ், 2000ல வந்த கமர்ஷியல் படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலா தில்லா இருக்கட்டும், தூளா இருக்கட்டும், கில்லியா இருக்கட்டும், அ சந்திரமுகியா இருக்கட்டும், ரன்னா இருக்கட்டும். வித்யாசாகர் அவர்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துல என்ன அளவுக்கு ரெக்கார்டிங் முக்கியமோ, அந்த அளவுக்கு கமர்ஷியலான ஷார்ட் பஸ்டரான சாங்ஸ் இருந்துச்சுன்னா, அத வேற லெவல் ஹிட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இருக்கும். நெறைய பேர் வந்து கமர்ஷியல்னா மாஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் வச்சா போதும். மாஸ் சாங்ஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அப்படின்லாம் நெறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா கிடையவே கிடையாது. அந்த படத்துல இருக்கிற ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் நம்பரா இருக்கட்டும், இல்ல ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அத ஒரு பில்ட் பண்ணா தான் வந்து அந்த சாங்கோட ரீச் வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனலா இருக்கும். படத்துக்கு வந்து அது ஒரு பெரிய யுஎஸ்பியா இருக்கும். நெறைய பேர் முன்னாடியெல்லாம் இப்ப நானும் அ ஒரு படம் ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா, அந்த பாட்ட தியேட்டர்ல பார்க்கறதுக்காகவே நான் போவேன். தியேட்டர்ல எனக்கு பெரிய ஹால்ல, தியேட்டர்ல அந்த சவுண்ட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஸ்பெக்ட் நெறைய பேருக்கு புரிஞ்சனால தான் அந்த டைம்ல வந்து அந்த மாரியான சாங்ஸ் நமக்கு கிடைச்சது. ஸோ அதான் இந்த வாரத்தோட பாட்காஸ்ட் ரன் பத்தி.
இது ஆக்சுவலா பெருசாலாம் நான் ஒண்ணும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல. ரன் பத்தி பேச போறோம்னு உடனே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒரே ஒரு பாட்டு கேட்டேன். அதுக்குள்ள சரி டைம் ஆயிடுச்சு. முழுசா கேட்டு முடிச்சோம்னா, இன்னைக்கு எபிசோட் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு ரன் படமோ, பாட்டோ ரொம்ப பிடிக்கும்னா, தயவு செஞ்சு எனக்கு அத பத்தி மெசேஜ் பண்ணுங்க. ஆம், நெறைய ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு போய் ரன் ஆல்பம் கேளுங்க. நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு போய் இந்த ஆல்பம் கேட்டு, நான் இதுக்கு முன்னாடி இத கவனிச்சதே இல்ல. இப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்த நான் கவனிச்சதில்ல. இந்த வரிகள நான் கவனிச்சதில்ல. இப்ப கவனிச்சேன். அப்படின்னு நீங்க எதுவும் நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அத பத்தி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா, அது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சிய குடுக்கும். ஸோ, அடுத்த வாரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பத்திரமா இருங்க. வீட்லயே இருங்க. மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.